தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 4700 கோடி ரூபாய். மதுரையோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவுன்னா 600ல இருந்து 200 கோடி தான். நம்மள மாதிரி 8 மடங்கு கோயம்புத்தூர் வந்து முன்னணியில இருக்கு. நான் போன பாராளுமன்றத்தில் கூட சொன்னேன், பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, இங்க எம்பி ஆக்குனா நான் மதுரையை சிங்கப்பூர் ஆக்குவேன், மதுரையை துபாய் ஆக்குவேன், பொய் சொல்ல மாட்டேன். மதுரையை கோயம்புத்தூர் அளவாவது ஆக்குவேன் அப்படின்னு உண்மை அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். இப்ப இந்த 2 வருஷத்துல இங்க ஒரு பிஜேபி எம்பி இருந்திருந்தா இந்த மதுரைக்கு ஐ எம் ஷூர் 10,000 கோடி ரூபாய்க்கு முதலீட்டை நானே கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா மேல மோடி ஆட்சியில் இருக்கிறாரு, மத்திய அரசு யாருன்னு பார்ப்பாங்க, தொழில் முதலீடு செய்யறவங்க. அதற்கு உகந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்க இருந்து போய் பேசுறப்ப இங்க உள்ள கிளைமேட், இண்டஸ்ட்ரி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இதெல்லாம் சொல்லி நம்ம கேட்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அப்போ எவ்வளவு பெரிய பொருளாதாரம், இந்த ஆன்மீக சுற்றுலாவை பெரிய அளவுல பிராண்ட் பண்ணா அது எவ்வளவு வரும். இன்னைக்கு விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் ஆயிடுச்சு. மதுரைக்கு பக்கத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வந்திருக்கு. எய்ம்ஸ் வந்து அது முழுவா இயங்க துவங்கும் போது இந்த வருஷத்துலயே துவக்க விழா வச்சிருவாங்க. இயங்கும் போது மதுரைக்கு பெரிய ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்கும். அப்போ இதையெல்லாம் உள்வாங்கி மதுரையை உயர்த்தணும். இப்படி எவ்வளவு சிறப்பான ஆட்சி புரிந்த மதுரையை எப்படி கேவலமா வச்சிருக்காங்க. இங்க தொழில்கள் இல்லாம இருக்காங்க. மதுரைக்காரனால வெளியூர்ல போய் வேலை செய்யறவனா இருக்காங்க. 10 பேர் வெளியூர்காரனுக்கு வேலை கொடுக்குறவனா மதுரைக்காரன் இல்லை. கேட்டா மீசை முறையீடு நான் மதுரை அப்படிங்கிறான். என்ன பிரயோஜனம்? கோயம்புத்தூர் வந்து அந்த அந்த நகரம் இல்லாமல், அந்த மாவட்டம் இல்லாமல் எத்தனை லட்சம் பேருக்கு கோயம்புத்தூர் வேலை கொடுத்துருக்கு, எத்தனை ஆயிரம் பேருக்கு திருப்பூர் வேலை கொடுத்துருக்கு, எத்தனை பேருக்கு ஈரோடு வேலை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி மதுரையில் சொல்லுங்க, எங்க மதுரையில நாங்க வந்து ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். எங்க மதுரையில ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களா? எங்க தான் இண்டஸ்ட்ரி நடத்துறோம். அந்த சூழல் இங்க இல்லை.